வணக்கம். கடவுளை அடைவதற்கு கலியுகத்தில் பக்தி நெறியே உகந்த நெறி என்பதனை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிக மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய அமுத மொழிகளை நாம் படித்து பார்த்தால் அந்த பக்தியின் சிறப்பு, பக்தியினுடைய எளிமை, இதையெல்லாம் மிக அழுத்தம் திருத்தமாக விரிவாக எடுத்து சொல்லியிருப்பதை பார்க்கலாம். கடவுளை அடைவதற்கு மற்ற பல பாதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாமே சரிதான், எதுவும் தவறு கிடையாது. எந்த மார்க்கத்தில் சென்றாலும் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அறிய வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முன்னோர்கள் கண்ட முறை. ஸ்ரீராமகிருஷ்ணரும் அதையே தான் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த மற்ற நெறிமுறைகள் எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிற போது, பின்பற்றி பார்க்கின்ற போது பல சமயங்களில் கடினமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி போய் குறிக்கோளை அடைந்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமா? எளிமையான வழி ஏதேனும் உண்டா என்ற கேள்வி பலர் மனத்தில் எழத்தான் செய்யும். அதற்கு தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கிறார், கலியுகத்திலே பக்தி மார்க்கமே உகந்தது. ஏனென்றால் கலியுகம் என்பது மனிதர்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் குன்றிப்போன காலம். உடலும் பழங்காலத்து மக்களைப் போல வலிமை பெற்ற உடல் பல பேருக்கு இருப்பதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார்கள் என்றெல்லாம் புராணங்களில் படிக்கிறோம். ஊனை மறந்து உறக்கத்தை துறந்து ஒரே நிலையில் அப்படியே நின்று கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தார்கள் என்று படிக்கிறோம். சில பேர் அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது என்று சொல்லி தள்ளிவிடலாம். ஆனால் அப்படி ஒரேடியாக தள்ளிவிட முடியாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லி வைத்திருப்பது மிகையாக இருந்தாலும் பல ஆண்டுகள் அப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நாம் ஓரளவுக்கு உய்த்து உணர முடிகிறது. அதனால் அப்படிப்பட்ட முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தவம் செய்திருக்கின்றார்கள், நாம் ஏன் செய்ய முடியாது என்ற கேள்வியும் எழத்தான் செய்யும். முடிந்தால் நல்லது, முடியாதவர்களுக்கு என்ன வழி, அதுதான் கேள்வி. எல்லாருக்கும் முடிகிறதா? அதனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிற கலியுகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை என்பது உணவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. பல ஆண்டுகள் தவம் செய்த முனிவர்கள்லாம் உணவையே மறந்து விடுவார்கள். உடலையே மறந்து விடும்போது உணவை பற்றிய சிந்தனை இங்கிருந்து வரும்? கிடையாது. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியுமா என்றால் முடியாது. அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் உணவு உள்ளே போனால்தான் உடல் இயங்குகிறது. ஆகவே உணவை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை இந்த கலியுகத்திலே மக்கள் பின்பற்றி வருவதனாலே அதற்கு தகுந்தபடியே எல்லாவற்றையும் அமைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் இதற்கு ஏற்ற எளிய முறை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இப்போ கர்மயோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பற்றற்று கடமையை செய் அப்படி என்று சொல்லுகிறார்கள். பற்று அற்று இருப்பதற்கு என்ன வழி? அப்போ உலக சம்பந்தமான எந்த ஒரு ஈடுபாடும் நமக்கு இல்லாமல் இருந்தால் அது சாத்தியமாகும். நான் என்னுடைய கடமையை செய்து விட்டேன் போதும் என்று அர்ஜுனனையே அந்த வழிக்கு திருப்புவதற்கு பகவான் 18 அத்தியாயம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதுதான் அந்த 18 அத்தியாயத்திலையும் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அந்த அர்ஜுனனாலேயே கூட அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொன்னால் சாதாரண மக்களால் அது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஞான மார்க்கம் என்பது இது நிலையானது, இது நிலையற்றது, நித்தியம் அனித்தியம் என்று பிரித்து பார்த்து அனித்தியத்தை புறக்கணித்து விட்டு நித்தியத்தில் நிலை பெற்று இருப்பது என்று சொல்கிறார்கள். அதுவும் நம்மால் முடிகிறதா என்று பார்த்தால் முடிகிறதில்லை. பெரும்பாலும் எது நித்தியம் எது அனித்தியம் என்பது அறிவுபூர்வமாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளலாமே தவிர அதை மட்டுமே பற்றி பிடித்து கொள்ளுவது. எது நித்தியம் என்றால் கடவுள் ஒன்று தான் நித்தியம், இது எல்லாமே அனித்தியம்தான். அவை எல்லாவற்றையும் புறக்கணித்து விட வேண்டும், அதனால தான் துன்பம் வருகிறது என்பதெல்லாம் அறிவுபூர்வமாக நமக்கு தெரிந்தாலும் நடைமுறைக்கு அது சிரமமாக இருக்கிறது. அதனால தான் இது எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக வைத்து விடுங்கள், பக்தி நெறியை பின்பற்றுங்கள் போதும். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை நாம் அடைவது குறிக்கோள். அது வரையிலும் அவரை சார்ந்திருந்து வாழ்வதற்காகவது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கடவுளினிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும்.
அந்த உண்மையான பக்திக்கு கடவுள் தன்னை நமக்கு கொடுத்து விடுகிறான். நாம் அவனுக்கு பக்தியை கொடுக்கிறோம், அவன் நமக்கு அவனுடைய அருளை கொடுக்கிறான். இதுதான் முடிவு, இதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதனாலே தான் இந்த கலியுகத்திற்கு இதை விட சிறந்த நெறி இல்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். முன்னோர்களும் இதை பலர் சொல்லித்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுளை அடைவது என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு வகையில் சொல்லுகிற போது இந்த மனித பிறவி என்பதனுடைய முடிவான குறிக்கோள் எது என்றால் முக்தி அடைவது என்று சொல்கிறார்கள். அந்த மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இந்த முக்தி என்ற ஒன்று இருப்பதே தெரியாது. அதெல்லாம் உலகத்தில் பிறக்கின்றன, இருக்கின்றன, மறைந்து விடுகின்றன. அது பிறப்பதும் அது ஏதோ ஒரு விதத்தில் பிறந்து விடுகிறது, இருப்பதும் ஏதோ ஒரு விதத்தில் இருந்து விடுகிறது, போவதும் ஏதோ ஒரு விதத்தில் போய்விடுகிறது. போன பிறகு என்ன என்பதை பற்றி அதை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. முக்தி என்று ஒன்று இருக்கிறதே அதற்கு தெரியாது. ஆனால் மனித இனத்திற்கு மட்டும்தான் முக்தி என்ற ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்தியை எது கொடுக்கிறது என்றால் இந்த பக்தி தான் கொடுக்கிறது. பக்தியினால் முக்தி என்பது முன்னோர்கள் கண்ட ஒரு வழி. இதைத்தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோயனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன். உலகத்தில் நிறைய பேர் முக்தி என்றால் என்னவென்றே தெரியாத, அதை பற்றியே சிந்திக்காத மனிதர்கள் தான் பெரும்பான்மையோர் இருக்கின்றார்கள். அவர்களோடு நானும் என்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு இருக்கிறேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, அவர்களோடவே என்னுடைய வாழ்க்கையினுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்கிறேன். அப்படி இருந்தால் எனக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? முக்தி நெறி என்றால் என்னவென்றே தெரியாத மக்களோடு நான் என் வாழ்க்கையை பிணைத்து கொண்டிருக்கிறேன். மூர்க்கரோடு முயல்வேன். அப்படி இருக்கின்ற எனக்கு இறைவன் அருள் புரிந்தான். எப்படி என்றால் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். பக்தி என்றால் என்ன, அந்த பக்தியை எப்படி செலுத்த வேண்டும் என்பது இறை அருளால் எனக்கு தெரிந்தது. அப்படி தெரிந்து நான் பக்தியை செலுத்த ஆரம்பித்த போது என்னுடைய பழவினை பயன்களெல்லாம் என்னை விட்டு நீங்கி போய்விடக்கூடிய தன்மை ஏற்பட்டது. பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், என்னுடைய பழைய வினைகளெல்லாம் என்னை விட்டு நீங்கி போகும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அதற்கு முன்னால் சித்தமலம் அறிவித்து, பக்தி நெறியின் மூலமாக சித்தமலம் அறிவித்து, பக்தி நெறியை அறிவித்து சித்தமலத்தை அறிவித்து, அது அறிவித்தல், இது அறிவித்தல். அறிவித்தல்னா அவன் எனக்கு அறிவித்து விட்டான் என்பது. அறிவித்தல் என்றால் அதெல்லாம் அற்றுப்போகும்படியாக செய்து விட்டான் என்பது. அப்படி பக்தியினாலே தான் முக்தி என்று அந்த பாட்டில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். தாயுமானவர் அதே மாதிரி சொல்லியிருக்கிறார். பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே, நாடுகின்ற ஞானமன்றில் ஆடுகின்ற அழகனே, அத்தனென்று நின்னையே பக்தி செய்து பனுவலால் பித்தனென்று பேசவே வைத்ததென்ன வாரமே. பாடுகின்ற பனுவலோர்கள், இந்த பக்தி நெறியை செலுத்துவதற்கு எதை நாம் பின்பற்ற வேண்டும்? பக்தி என்பது மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வு தான். ஆனால் அந்த உணர்வை வலுப்படுத்தி கொள்வதற்கும் அந்த உணர்வை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் ஏதாவது ஒரு வழி தெரிய வேண்டும் அல்லவா? அது நல்ல அவனுடைய பெருமைகளையும் புகழையும் பாடுவது. அப்படி பாடுகின்ற பனுவல்னா பாட்டு, பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற அழகனே, இறைவனை பற்றி சொல்லுகிறார். அவன் அந்த அருளை நமக்கு கொடுத்து விடுகிறான். யார் இறைவனை பற்றியே பாடி பாடி அவனையே சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் சொந்தமாகி விடுகின்றது. அதுதான் அவரும் சொல்லி வைத்திருக்கிறார். பின்னால் வந்தவர்களும் சொல்லுகிறார். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தனாமாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. முக்தி சேர்வதற்கு என்ன வேண்டும் என்றால் பக்தி வேண்டும். அந்த பக்தியை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி, உன்னுடைய புகழை பாடி 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 முக்தனாமாறு, முக்தனாக ஆகின்ற வண்ணம் என்னை ஆக்கி முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே, நான் முக்தியை அடைவதற்கு நீ அருள் புரிகின்றாய் என்று சொல்கிறார். ஆகவே எல்லாமே எதை உணர்த்துகின்றன? பக்தி, அதன் மூலமாக முக்தி. பக்தி செலுத்துவதற்கு எளிய வழி என்ன? அவனை பற்றி பாடுவது, அவனுடைய புகழை பாடுவது. பக்தி என்று சொல்லுகிற போது அதுக்கு இலக்கணமாக சொல்லப்படுகின்ற நூல்களில் மிக முக்கியமான ஒன்று நாரத பக்தி சூத்திரம் என்று சொல்வார்கள்.
நாரதர் தான் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒருவராக இன்று வரைக்கும் இருந்து வருகிறார். அவர் நாரதர்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு கற்பனையில் தோன்ற ஒரு வீணையை வைத்துக்கொண்டு பகவான் நாமத்தை பாடிக்கொண்டு அங்கே சுற்றிக்கிட்டே இருப்பார்னு படித்திருக்கிறோம். அவர் அந்த பக்திக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கிறார். நாரத பக்தி சூத்திரங்கள்னு இருக்குது. அதில் என்ன சொல்லுகின்றார் என்றால், பக்தியினுடைய இலக்கணம் என்ன என்பதை அவர் சொல்லும்போது, அந்த பக்தி என்பது மற்ற பற்றுகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருத்தல், புற நாட்டத்தை துறந்திருத்தல், புறப்பற்றுகளை விட்டு விட்டு இருத்தல் என்பது. புறப்பற்றுகளை விடுவதற்கு என்ன செய்வது? மனம் என்பது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும். பற்று வெகு விதமாகி ஒன்றை விட்டு ஒன்றினை பற்றி ஊழல் கிருமி போல பாழ்ஞ்சிந்தை பெற்ற நான் என்று தாய்மானவர் சொல்கிறார். அதனால் மனம் என்பது ஏதேனும் ஒன்றை பற்றி கொண்டு தான் இருக்க முடியும். ஒரு சின்ன கிருமி இருக்கிறதுனா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை பிடித்து கொண்டாதான் விட முடியும், அப்படியே போய் விட முடியாது. அதை போல இந்த மனம் என்பது பற்றை விட்டு விட்டு வர வேண்டும் என்றால் இன்னொரு பற்றை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் வள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு சொன்னார். பற்றற்றானாகி இறைவனுடைய பற்றை பிடித்து கொண்டால் மற்ற பற்றுகளிலிருந்து நாம் விடுபட முடியும். அதை இங்கே நாரதர் சொல்கிறார், புறப்பற்றுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதுதான் பக்திக்கு அடிப்படை. புற நாட்டத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதுதான் பக்திக்கு அடிப்படை என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு என்ன வழி என்ற கேள்வி அடுத்தாற்போல வரும் அல்லவா. அதனால் அடுத்த சூத்திரத்திலேயே என்ன சொல்லிவிடுகிறார் என்றால், இடைவிடாத பஜனையினால் அப்படின்னு சொல்கிறார். மனம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு தான் இருக்கும். பற்றே இல்லாமல் இருப்பது சாத்தியம் கிடையாது. மிகப்பெரிய ஞானிகள் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், மற்றபடி எல்லாருக்கும் ஒரு பற்று இருக்கும். இந்த பற்று வேண்டாம் என்றால் அந்த பற்றை பிடித்து கொள்ள வேண்டும். விஷய சுகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேலான இன்னொரு சுகத்தை அடைய வேண்டும். அதுதான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவார். ஆனந்தம் எத்தனை வகைப்படும் என்றால், விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம் என்று சொல்வார். விஷய ஆனந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு பஜனானந்தம், இறைவனுடைய பெருமையை பஜித்தல், பாடுதல், அதுதான் நாரதரும் சொல்லியிருக்கிறார். இடைவிடாத பஜனை, தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பது. பாடிக்கொண்டே இருக்கிற போது அதில் ஒரு ஈடுபாடு வந்துவிடும். அதை கேட்பது, நாமே பாடுவது, இதிலெல்லாம் வரும்போது மனம் அதில் ஈடுபட ஆரம்பித்து விடும். அப்போது இந்த மற்ற பற்றுக்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்மை தானாக அமைந்து போய்விடும் என்று நாரதர் சொல்கிறார். அதனால் பக்தி நெறி என்று சொல்லுகிற போது அதனோடு சேர்த்து சொல்லப்படுவது இந்த பஜனை செய்தல், பாடுதல். இதை பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையே முக்கியமாக சொன்ன ஒரு பெரியவர் தான் 15ஆம் நூற்றாண்டிலே வங்காள மாநிலத்திலே தோன்றிய கிருஷ்ண சைத்தன்யர். அவர்தான் சுவாமிஜி சொன்னது போல 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் செய்வதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த வங்காள மாநிலத்திலே தோன்றிய ஒரு மகான், ஒரு அவதார புருஷர். பொதுவாக அவதார புருஷர்கள் ஏன் தோன்றுகின்றார்கள் என்பதை பற்றி சொல்லுகிற போது, தர்மம் குன்றி அதர்மம் மேலிடுகின்ற போதெல்லாம் அந்த தர்மத்தை மீண்டும் நிலை பெறச் செய்வதற்காக அவதார புருஷர்கள் தோன்றுகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் கையாளுகின்ற வழி என்ன என்றால் ஆன்மீகத்தை புகட்டுவது. எங்கே ஆன்மீகம் உறுதியாக இருக்கிறதோ அங்கே தர்மம் தானாகவே நிலை பெற்றுவிடும். அந்த ஆன்மீகம் எங்கே குன்றி போய் விடுகிறதோ அங்கே அதர்மம் மேலிட்டு விடும். அதனால் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகத்தான் அருளாளர்களும் அவதார புருஷர்களும் இந்த நாட்டில் அவ்வப்போது தோன்றி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர் தான் இந்த சைத்தன்யர் என்பவர். அவர் கண்ட வழி என்னவென்றால், அப்போது இருந்த சூழ்நிலையை பார்த்தார். ஆன்மீகம் என்பது அடிமட்டத்துக்கே போயிருந்தது. வைஷ்ணவம் என்பது தான் அப்போது வங்காள மாநிலத்தில் பரவலாக இருந்த ஒரு மத கோட்பாடு. உண்மையான வைஷ்ணவம் என்பது ரொம்ப அற்புதமான கோட்பாடு. அதை உண்மையிலே மனிதன் பின்பற்றிவிட்டால் நிச்சயமாக அவன் முக்தி மார்க்கத்திற்கு உரியவன் ஆகிவிடுவான். ஆனால் அன்று இருந்த சமுதாயத்திலே வைஷ்ணவம் என்பது வெறும் பெயரளவில் தான் இருந்தது. வைஷ்ணவத்தில் அப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குது என்று சொல்வார்களே தவிர அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்கள் மிக மிக குறைவாக இருந்தார்கள். வைஷ்ணவ கோட்பாடுகளை பின்பற்றுவது கிடையாது. ஆனால் நாங்கள் வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? பண்டிதர்களுக்கு இருந்தது. சாஸ்திரங்களை கற்றவர்கள், அந்த சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள், அவற்றில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்கள். அவர்கள் எந்த பாதையிலே போய்கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய அந்த பாண்டித்தியத்தை, சாஸ்திர ஞானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பொருள் தேடுவதற்கு அதை பயன்படுத்துவார்கள், இன்னொரு பக்கம் புகழ் தேடுவதற்கு பயன்படுத்துவார்கள்,
மொத்தத்தில் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்குத்தான் பண்டிதர்கள் முயன்றார்களே தவிர அதன் மூலமாக நாம் ஆன்மீகத்தை அடைய வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆன்மீகத்தை புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் மிக 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 குறைவாக இருந்தார்கள். அதனால தான் அந்த காலகட்டத்தில் ஒரு அவதாரம் நிகழ வேண்டியதாக இருந்தது. அப்படி வந்தவர் தான் இந்த சைத்தன்யர் என்பவர். இதில் வேடிக்கை என்னவென்றால், அவரும் ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி பண்டிதராகத்தான் இருந்தார். அவருக்கு சின்ன வயசு இந்த சைத்தன்யர் என்பது பின்னால் அவர் சந்நியாசம் பெற்ற போது கொடுக்கப்பட்ட பெயர். அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த பெயர் வேறு. ஆனால் அந்த பெயரும் வழக்கத்தில் இல்லாமல் போய் அவர் உடம்பு பார்த்தா நல்ல தக தக தகன்னு ஒளி வீசி கொண்டு இருக்குமா, தங்க மாதிரி பிரகாசிக்குமா, உடம்பே தங்க நிறத்தில் இருக்குதுயா அப்படின்னு சில பேர் சொல்கிறோம் அல்லவா, அதுபோல் அவருடைய உடல் இருந்தது. அதனால் கௌராங்கர் அப்படின்னு அவரை அழைக்க ஆரம்பித்தார்கள். கௌர் என்றால் தங்கம், தங்கம் போன்ற அங்கம் படைத்தவர், அதனால் கௌராங்கர்னு சொல்ல ஆரம்பித்தார்கள். அது அப்புறம் வீட்டில் அவங்களுக்கு வைத்த பெயர் வேறு ஒன்று இருந்தாலும் அவர் கூப்பிடுறதுக்கு நிமாயின்னு ஒரு பெயர் பயன்படுத்தினார்கள். ஏன்னா அவங்க பெற்றோர்களுக்கு இவர் 10வது குழந்தை. 8 குழந்தைகள் பிறந்து உடனே போய் சேர்ந்து விட்டன. 9வது ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் உரிய பருவம் வருகிற போது சன்னியாசியாகி அவனும் வெளியில் போய்விட்டான். அதற்கு பிறகு பிறந்த பையன்தான் இவன், பின்னால் சைத்தன்யர் ஆகக்கூடிய பையன். அதனால் இந்த யமதர்மராஜன் இவன் பக்கத்திலே வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவனுக்கு நிமாயின்னு பேர் வச்சாங்க. நிமாயின்னா வேப்ப மரத்தினுடைய பெயர். நீம்னு சொல்கிறோமே அது. இவன் ஒரு வேப்பங்காய் மாதிரி, வேப்ப இலை மாதிரி, அதனால் கசப்பாக இருக்கும். அதனால் இவன் பக்கத்திலே யமதர்மன் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அது நல்ல நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாலாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் நிமாயின்னு கூப்பிடுவாங்க. அவன் சின்ன வயசுலேயே பெரிய அறிஞனாக இருந்தான். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மற்ற எல்லாரையும் விட மிக உயர்ந்த ஞானம் படைத்தவன் என்று போற்றக்கூடிய தன்மை படைத்தவனாக இருந்தான். கொஞ்சம் வளர வளர அந்த பகுதி, அவன் பிறந்த பகுதி இருக்கிறதல்லவா, நவத்வீபம் என்று பெயர் அதற்கு. அந்த நவத்வீபத்தில் பெரிய பண்டிதர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த பண்டிதர்களெல்லாம் பாடசாலைகள் வைத்து அந்த தத்துவங்களையும் சாஸ்திரங்களையும் கற்பிப்பதை ஒரு தொழிலாகவே வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நன்றாக சொல்லிக் கொடுப்பார், பெரிய அறிவாற்றல் படைத்தவர்கள். அதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அங்கே வருவார்கள் அந்த நியாய சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக, மற்ற சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்காக. அதில் இவனும் படித்து சின்ன வயசுலேயே மற்ற பெரிய பண்டிதர்களுக்கு சமமான ஞானம் படைத்தவன் என்ற பெயரை வாங்கிவிட்டான். அப்புறம் கொஞ்ச நாளில் அவனே தனியாக ஒரு பாடசாலை ஆரம்பிக்கக்கூடிய நிலை வந்தது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பாண்டித்தியத்தை கொண்டு பெயரும் புகழும் பணமும் அடைய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்தது. அதுக்காக பல இடங்களுக்கு போவார்கள். அந்த காலத்திலலாம் பண்டிதர்கள் அப்படி தான், எங்கேயாவது போய் தங்களுடைய பாண்டித்தியத்தை காட்டுவார்கள், வாதம் செய்வார்கள், பட்டிமன்றம் நடத்துவார்கள், என்னோடு வாதிட தயாரா என்று சவால் விடுவார்கள். அப்படி வாதிட தயாரா என்று கேட்டு கொஞ்ச நாளுக்குள்ளே தெரிஞ்சு போய்விட்டது இந்த மனிதரை யாராலும் வாதத்தில் வெல்ல முடியாது என்று. அதனால் அவனுக்கு பொன்னும் புகழும் சேர்ந்தன. அந்த புகழ் சேர அந்த புகழுக்கு இருக்கிற ஒரு போதை இருக்கிறது அல்லவா, இன்னும் கொஞ்சம் என்று புகழ் ஒரு நாளும் போதும் என்ற மனத்தை கொடுக்காது. இந்த பொன்னும் பொருளும் கூட சில சமயத்தில் வந்துடும். நிறைய பணம் சேர்த்தவங்களுக்கு போதையா என்ற எண்ணம் ஒரு நாளைக்கு வந்தாலும் வரும். ஆனால் இந்த புகழ் மீது இருக்கிற ஆசை இருக்கிறதல்லவா, அது ஒரு நாளும் போகாது. இன்னும் கொஞ்சம் என்று நினைப்பார். அது போன்ற எண்ணம் இந்த மனிதருக்கும் இருந்தது. இந்த நிமாயிக்கும் புகழ் ஆசை அதிகமாக இருந்தது. அதனால் நிறைய இடங்களில் வாதப்போர் செய்து அதன் மூலமாக பெருமை பெற்று எங்கே பார்த்தாலும் இவருக்கு நிகர் இல்லை என்ற ஒரு பெயர் வந்து விட்டது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஏன்னால் கடவுள் அவதாரம் செய்கிற போது மற்ற மனிதர்களைப் போல இருந்து இந்த நிலைக்கு வந்தார்னா அதை பார்த்து இன்னும் பல பேர் மனம் மாறுவார்கள் அல்லவா. அதற்காக அந்த மாதிரியெல்லாம் சில திருவிளையாடல்களை செய்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் எடுத்துக்கொண்டோமானால் அவர் இந்த கல்வியே இல்லாத ஒரு மனிதராக தம்மை வைத்து கொண்டார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவரால் படிக்க முடியாதனாலேயா? பெரிய பண்டிதர்களெல்லாம் பின்னால் அவர் காலடியில் வந்து பணிந்து நின்று ஞானத்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் ஏன் அவர் படிப்பை புறக்கணித்தார் என்றால், படிக்காதவர்களும் ஞானத்தை அடைய முடியும் என்று காட்டுவதற்காக அந்த அவதாரத்திலே அவர் மேற்கொண்ட ஒரு நிலை அது. அதுபோலத்தான் இந்த கௌராங்கர் என்பவரும் ஆரம்பத்தில் இந்த வாத பிரதிவாதங்களிலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். ஒரு நாள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. அது தானாக நிகழ்ந்தது. எல்லாமே அது அங்கே வரும்போதே தீர்மானம் பண்ணி கொண்டு தான் வருகிறார்கள்.
கயா என்கிற இடத்துக்கு போனார். அங்கே கோயிலில் போய் அந்த கதாதர பெருமான் முன்னால் நின்றார். போன உடனே அவருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியவில்லை. அப்படியே அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பெருமானை பார்த்தார். அவர் அறியாமலேயே கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. உடலெல்லாம் சிலிர்த்தது. தம்மை மறந்து கண்களில் நீர் மல்க பார்த்து கொண்டே நின்றார். கொஞ்ச நேரத்தில், இறைவா உன்னுடைய அருளை எப்போது நான் பெறுவேன் என்ற எண்ணம் மனம் பூராவும் நிறைந்து போக தம்மை மறந்து மயங்கி விழுகிற நிலைக்கு ஆளாகிவிட்டார். அப்போது அவர் தாங்கி பிடித்து கொண்டார் ஒரு பெரியவர். அவர் பெயர் ஈஸ்வரபூரி என்பது, பெரிய மகான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்தபோது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருந்தார் இவர். கிருஷ்ணா உன்னை இங்கே காண்பேன் என்று சொல்லி அப்புறம் அவர் அமைதிப்படுத்தினார். எனக்கு நீங்கள் அந்த கிருஷ்ணனை அடைவதற்கான ஒரு பாதையை காட்டுங்கள், வழியை காட்டுங்கள் என்று அவரிடத்தில் பணிந்து வேண்டிக் கொண்டார். அவருக்கு மந்திர உபதேசம் செய்தார். அதன் பிறகு இந்த வாத பிரதிவாதம், நான் பெரியவன்னு காட்டிக்கொள்ளுகிறது, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு கிருஷ்ணனுடைய அருளை பெறுவது ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று தீர்மானம் பண்ணினார். போகிற இடமெல்லாம் அவர் கிருஷ்ணனுடைய பெருமையை பேச ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு துணைவர் கிடைத்தார். அவர் பெயர் நித்யானந்தர் என்பது. அவர் ஊராக போய் பகவானுடைய பெருமையை பாடி மக்களிடத்தில் பக்தியை பரப்புகின்ற பணியை மேற்கொண்டிருந்தார். அவருக்கும் இவருக்கு ஒரு நட்பு ஏற்பட்ட போது இதுதான் வழி என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். பகவானுடைய அருளை எல்லாரும் பெற வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், நல்ல ஆனந்தமாக பகவானுடைய பெருமையை பாடினால் போதும். அதற்கு முன்னாலெல்லாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் கடினமான சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். கடும் தவம் செய்தால்தான் கடவுளை காண முடியும் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலை பெற்றிருந்தது. அந்த தவத்தை செய்ய முடியாதவர்களுக்கு என்ன வழி? அப்போ அவங்களாம் கடவுளுக்கு புறம்பானவர்களா? இல்லை. ஒவ்வொரு மனிதனும் கடவுளினுடைய அருளை பெற முடியும். ஒவ்வொரு மனிதனும் கடவுளை காண முடியும். அதற்கு வேண்டியதெல்லாம் இந்த பக்தி ஒன்றுதான். அந்த பக்தியை வளர்த்து கொள்வதற்கு நல்ல அவனுடைய பெருமையை பாடுவது, விடாத நம்பிக்கையோடு அவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருந்தால் நமக்கு இறை அருள் கிடைத்துவிடும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கி போய்விடும். மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆண்டாள் பாடியிருக்கிறார். அந்த கடவுளினுடைய பெருமையை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போதும். அப்போது என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடை என்று எதை பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்? நம்முடைய வினைப்பயன்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் போய்விடும். எவ்வளவு பிழை செய்திருந்தாலும் சரி, எத்தனை பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, அத்தனையும் போய்விடும். ஸ்ரீராமகிருஷ்ண சொல்வது போல, நீண்ட நாள் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் உடனடியாக வெளிச்சம் வந்துவிடும். இவ்வளவு நாள் இருளில் ஆழ்ந்திருந்தது, அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படின்பது கிடையாது. விளக்கை ஏற்றிய மறுகணமே வெளிச்சம் வந்து விடுவதைப் போல இறைவனுடைய அருள் நோக்கம் நம் மீது பட்ட உடனேயே நமக்கு பாவங்களெல்லாம் நீங்கி நாம் தூயவர்களாகி விடுகிறோம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, மனத்தில் தூய பக்தி இருக்கணும், அவ்வளோதான். தூமலர் தூவி தொழுது, நல்ல மலர்களை போட்டால் போதும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அந்த பழைய பிழைகளெல்லாம் போய்விடும். ஒருவேளை இனிமேலும் நம்மை அறியாமல் ஏதேனும் பிழை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வறுமையானால் அதுவும் போய்விடும். தீயில் பட்ட தூசு போல எரிந்து சாம்பலாகிவிடும். எந்த வினைப்பயனும் நமக்கு இடையூறாக இருக்க முடியாது. இதைத்தான் அவர் சொன்னார், சைத்தன்யர். அவர் ஒரு கட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். முதல் மனைவி காலமானார், ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டார், குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் மக்களிடையே இந்த பக்தி நெறியை பரப்புவதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம் என்பது அவருக்கு எப்போது உறுதியாகிவிட்டதோ அப்போது விடை பெற்று கொண்டு போவதற்கு தீர்மானித்து விட்டார். தம்முடைய தாயினிடத்தில் விடை கேட்டார், அம்மா நான் துறவு மேற்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு துறவி ஒன்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பல பேருக்கு எப்போதும் உண்டு. ஒரு கருத்தை ஒரு துறவி சொல்லுகின்றார் என்றால் அவர் உணர்ந்துதான் சொல்லுவார். ஏனென்றால் அவர் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டவர், கடவுளுக்காகவே தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்.
அதனால் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லார் மனத்திலையும் இயல்பாகவே வந்துவிடும். அதனால் இவரும் அதை யோசனை செய்து, நாம் என்னதான் சொன்னாலும் ஒரு துறவியாக இருந்து கொண்டு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதனால் துறவு பூண தீர்மானித்து தம் தாயினிடத்தில் அனுமதி கேட்டார். பெரும்பாலும் தாய்மார்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். எந்த தாயுமே தன் மகன் துறவியாக போக வேண்டும் என்பதை உடனே ஒப்புக்கொண்டார்கள் என்று வரலாறு பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப அரிது. எங்கேயோ கோடியில் ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கலாம். அதை போல தான் இந்த கௌராங்கருடைய தாய் சசிதேவி என்பவளுக்கும் வருத்தமாக இருந்தது. அழுதா, ஏண்டா 10ஆவது பிள்ளை நீ, 8 பேர் போயிட்டாங்க, ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான், நீயாவது எனக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று நினைத்தால் நீயுமா இப்படி சொல்லுகிறாய் என்று கண்ணீர் விட்டு அழுதாள். அப்போது அவர் சொன்னார், அம்மா, நீ கிருஷ்ணனுக்காக அழுதால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். உன் மகனுக்காக அழுதால் உன் மகன் கூட உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு அவளால் மறுக்க முடியவில்லை. அவர் துறவு பூண்டார். அப்போது தான் அவருக்கு அந்த கேசவ பாரதி என்கின்ற மகான் துறவரத்தை அந்த தீட்சை பண்ணி வைத்து கிருஷ்ண சைத்தன்யர் என்கிற பெயரை கொடுத்தார். அதன் பிறகு அந்த நித்யானந்தரும் இவரும் சேர்ந்து ஊர் ஊராக போய் பகவானுடைய நாமத்தை பாடினார்கள். தாளம் போட்டு பாடுவார்கள், ஆனந்தமாக பாடுவார்கள். அந்த பாடும்போது நிறைய கூட்டம் சேர்ந்து விடும். அதே சமயத்தில் இந்த பண்டிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது பிடிக்கல. நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்கு பெயரும் புகழும் சேர்த்து வைத்திருக்கிறோம், இந்த மனிதர் ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவார் போல இருக்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்லா வாய் விட்டு பாடுங்க, வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது இனிமையாக இருக்குது அல்லவா? இவங்க பாடும்போது ஆனந்தமாக இருக்குது. நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க, ஹரிபோல் ஹரிபோல் சொல்லுவார். நல்லா கை தட்டிக்கிட்டு போடுங்க, பாடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாடுவாங்க. அப்புறம் அந்த பஜனை கூட்டமாக இருப்பதனால அதுக்கு உரிய வாத்தியங்கள், மிருதங்கம் வைத்து அடிக்கிறது, ஜால்ரா போடுகிறது எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு பஜனை குழுவையே உருவாக்கி ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் பாட ஆரம்பித்தார்கள். அதனால் நாளடைவில் கூட்டம் நிறைய சேர ஆரம்பித்து விட்டது. பண்டிதர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இதெல்லாம் ஒரு நெறியா, சும்மா வாயினால் பாடிட்டா போதுமா, பகவானுடைய அருள் கிடைத்து விடுமா என்று அவர்கள் தூற்ற ஆரம்பித்தார்கள். இன்னும் சில பேர் இதுவே இடையூறாக இருந்தது. பண்டிதர்களாவது அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இறைவனை பற்றி பேசுகிறார்கள், விரும்புகிறவர்கள் போய் கேட்பாங்க, விருப்பம் இல்லைன்னா போகாமலே விட்டுடலாம். ஆனால் இந்த இவங்க தெருவாக போய் பாடுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்க அதிலெல்லாம் அது போய் விழுது. அதனால் பல பேர் நன்மை அடைந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கு இடையூறாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு மனிதன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் பகல் நேரத்தில். இவங்க நல்லா ஆனந்தமாக பாடினா, ஹரிபோல் மத்தளத்தை அடிச்சுக்கிட்டு ஜாராவை அடிச்சுக்கிட்டு நல்லா வாய் விட்டு பாடுறாங்க. இவங்க 2 பேரும் முன்னால் பாடுவார்கள், பின்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாடினார்கள். ஒரே ஆரவாரம், பக்தின்னு அப்படியே எங்கே பார்த்தாலும் பரவக்கூடிய ஒரு நிலை வந்தது. அந்த உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் காதில் போய் விழுந்து அவன் தூக்கத்துக்கு எடுத்து விட்டது. ஆறுடாய் பண்ணுங்க, அப்படி வேகமாக வெளியே வந்து பார்த்தோம். இங்கே பார்த்தா 1-2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசனை பண்ணி பார்த்தான். அந்த முன்னால் நின்றுட்டு அவர் நித்யானந்தர் மத்தளம் வாசிக்கிட்டு இருந்தார். வேகமாக போய் அந்த கழுத்தில் இருக்கிற மத்தளத்தை கழட்டி அவர் தம்மை மறந்த நிலையில் அவர் பாடிக்கொண்டு இருக்கிறார். இவன் வந்ததும் தெரியாது, மத்தளத்தை பிடுங்குறதும் தெரியாது. மத்தளத்தை போட்டு ஓங்கி போட்டு உடைச்சான், டமார்னு உடைச்சிட்டான். இனிமேல் எப்படி பாடுவ பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று போயிடும்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணனான், ஆனால் அவன் நிறுத்த முடியல. என்ன பண்ணலாம்? கல்யாணத்தில் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறாங்களா, முதல்ல தலைவாரிட்டு தானே அலங்காரம் பண்ணுறாங்க, அந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கு. அப்புறம் எப்படி இவங்க அலங்காரம் பண்ணுவாங்க? அலங்காரம் பண்ணாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணான். அந்த மாதிரி இவங்க மத்தாளத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டா பஜனை நின்று போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடைச்சிட்டான். உடைச்சப்புறம் தான் தெரிஞ்சது உடஞ்சி போச்சுன்னு. அதை பற்றி அவன் கவலையே படலை. நல்லா ஜால்ராவை ஓங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருக்கும்போது மத்தாளம் இல்லாவிட்டா என்ன அப்படின்னு ஜால்ராவை நல்லா தாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜால்ராவை போடுறீங்க, அந்த ஜால்ராவை பிடிங்கி அதையும் பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். என்ன பண்ண முடியும் அப்படின்னு நல்லா கையை தட்டிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்களை ஒன்றும் திருத்த முடியாது அப்படின்ட்டு அவன் போய் நம்ம பாட்டுக்கு தூங்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். இது மாதிரியான பல இடையூறுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் இந்த பக்தி நெறியில், இந்த பஜனை நெறியில் ஈர்க்கப்பட்டார்கள்.
ஏராளமானவர்கள் இறைவனுடைய பெருமையை பாடுவதும் பாடுவதை கேட்பதும் கேட்பதை சிந்திப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறுகிய காலத்தில் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதன் மூலமாக பெரிய பெரிய பண்டிதர்களும் காலப்போக்கிலே அதை உணர்ந்து சரி அது ஒரு நெறி, இது ஒரு நெறி என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயத்தில் இவர் சில கடினமான நெறிமுறைகளை பின்பற்றி வந்தார் சைத்தன்யர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர் பிரதாபருத்ரன் என்கிற மன்னர் இவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒரு மன்னரை பார்க்கிற போது நம்ம அறியாமலே கொஞ்சம் அதில் ஒரு ஈடுபாடு வந்தாலும் வந்துடும், அதனால் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் மன்னன் அதை சரியாக புரிந்து கொண்டு வேற ஒன்றும் சரி அப்படியே இருக்கட்டும், நான் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டு போகிறேன்னு போயிட்டார். இப்படி பலரும் பல விதத்தில் இதை புரிந்து கொண்டாலும் கூட இறைவனை அடைவதற்கு எளிமையான ஒரு வழி உண்டு. அந்த வழி என்னவென்றால் அவருடைய நாமங்களை பாடுவது, பாடிக்கொண்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே அதை வாங்கி கொள்ளுவது, நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த சைத்தன்ய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போது இதை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோசமில்லா விஸ்வாசம், திடமான பக்தி, இந்த ரெண்டு தான். மோசமில்லா விசுவாசம்னா என்ன? எந்த சமயத்திலும் குன்றாத நம்பிக்கை, திடமான நம்பிக்கை. நம்பிக்கை வரும் பல பேருக்கு, கொஞ்ச நேரத்தில் போய்விடும் அல்லது கொஞ்ச நாட்களில் போய்விடும். ஏதேனும் வாழ்க்கையில் இடையூறுகளும் தடைகளும் ஏற்படுகிற போது நம்பிக்கை கொஞ்சம் குன்றி போய்விடுகிற நிலை வரும். ஆனால் தடைகள் ஏற்படுகின்ற போது தான் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்பது சான்றோர்கள் நமக்கு காட்டியிருக்கின்ற உண்மை. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அந்த நிலையில் நம்பிக்கை போய்விடும். நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேனே கடவுள் மேலே, இவ்வளவு பக்தி வைத்திருந்தேனே, அப்படி இருக்கிற போது ஏன் இந்த இடையூறு வருகிறது? அப்போ இனிமேல் இந்த நம்பிக்கை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் சாதாரண மக்கள். இந்த இடையூறில் இருந்தும் என்னை இறைவன் காப்பாற்றுவான் என்று உறுதியாக நிற்பது தான் சான்றோர்களுடைய இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக அசையாத பக்தி இருக்க வேண்டும். இந்த பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் திருப்பி சொன்னார். அதனால தான் இந்த சைத்தன்யரே தான் ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதாரம் செய்தார் என்று அந்த வங்காள மாநிலத்தில் பல பேர் சொல்லுகின்றார்கள். அதுக்கு பல சான்றுகளையும் சொல்லுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த அவதார புருஷர்களை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவார். பொதுவாக குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், கடவுளினுடைய அருளை பெற்ற சித்தர்கள் பல பேர் இருக்கிறார்கள் உலகத்தில். அவர்களுக்கும் அவதார புருஷர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்த சித்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களை தாங்களே கடை தேற்றிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அத்தியும் ஞானமும் இருக்கும். அவதார புருஷர்கள் என்பவர்கள் தாங்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்களை கடைத்தேறச் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுகிற போது, ஒரு ரயில் என்ஜின் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த இன்ஜின் அது மட்டும் ஓடுவது கிடையாது, அதுக்கு பின்னால் நிறைய பெட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அத்தனை பெட்டிகளிலும் நூற்றுக்கணக்கான பயணிகள் உட்கார்ந்திருப்பார்கள். அவற்றை இழுத்து செல்லுவது அந்த என்ஜின் தான். அந்த இன்ஜினுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. அந்த சக்தியை பயன்படுத்தி பின்னால் இருக்கக்கூடிய 10-15 பெட்டிகளும் அந்த பெட்டிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் குறிக்கோளை அடைந்து விடுவார்கள். அந்த இன்ஜின் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுங்க. சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு போகுது அப்படின்னா அந்த இன்ஜினோடு சேர்த்து கூட இருக்கிற எல்லா பெட்டிகளில் இருக்கிற மக்களும் போய் சேர்ந்து விடுகிறார்கள் அல்லவா? அதுபோல ஒரு அவதார புருஷர் தோன்றுகின்ற போது அவர் மட்டும் இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரராக ஆவதில்லை. அவரோடு சேர்த்து பல ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கரை சேர்த்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் காலத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களையும் கூட கரை சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு அவதார புருஷர் தோன்றியிருக்கிறார். அவரும் எல்லா மனிதர்களையும் போல சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் இருந்து உடலை ஊத்து விடுகிறார். அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. அவர் இந்த உலகிற்கு வழங்கிய செய்தியும் அவர் இந்த உலக மக்களுக்கு காட்டிய நெறிமுறைகளும் பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து பலன் அளித்து கொண்டே இருக்கும் என்று குருதேவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சைத்தன்யருடைய வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி சைத்தன்யரின் மறு அவதாரம் என்று சொல்லுகிறார்களோ அதை போல அவர் காலத்தில் இன்னும் சில பேர் சைத்தன்யரை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை வந்தது. அந்த நவத்வீபத்தில் முக்கியமாக வைஷ்ணவர்களுக்கு என்று ஒரு தலைமை நிறுவனம் இருந்தது. அவர்கள் வைஷ்ணவ நெறிய மக்களிடத்தில் பரப்புவதை பெரும் பணியாக செய்து கொண்டிருந்தார்கள்.
அதனால் மக்களிடத்தில் இந்த சைத்தன்யர் அல்லது கௌராங்கர் என்று சொன்னாலே இயல்பாகவே ஒரு ஈடுபாடு வரக்கூடிய நிலை இருந்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தராக ஆன ஒருத்தர், பின்னால் ஆன ஒருத்தர் அந்த சைத்தன்யருடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடிக்க ஏற்பாடு செய்தார். கிரீஷ் சந்திர கோஷ் அவர் பேர். அவரை பற்றி நாம் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல திறமையான எழுத்தாளர், திறமையான நடிகர், திறமையான இயக்குனர். நல்ல பல நாடகங்களை முதல்ல ராமாயணம், மகாபாரதம் இது மாதிரி பல நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்தார். அப்புறம் வர வர கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் மனம் போன போக்கெல்லாம் போய் கொண்டிருப்பார். அதனால் பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி நாடகம் நடத்துவது கொஞ்சம் சிரமமாக தோன்றியது அவருக்கு. யோசனை பண்ணி பார்த்தார், செலவு அதிகம் இல்லாமல் ஒரு நாடகத்தை போடலாம், அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசனை பண்ணி பார்த்தபோது இந்த சைத்தன்யர் நாடகத்தை போட்டலான்னு முடிவு பண்ணார். இப்போ ராமாயணமோ மகாபாரதமோ வந்தால் எல்லாம் இந்த ராஜா ராணி மாதிரி அதுக்கு தகுந்த உடைகளெல்லாம் போட்டு தலையில் கிரீடம் வச்சுருக்கணும், பட்டாடைகளெல்லாம் தரித்து கொண்டு இருக்கணும், அந்த அரண்மனை மாதிரியான காட்சி அமைப்புகளெல்லாம் போட வேண்டும். இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். சைத்தன்யருக்கு ஒரு செலவும் கிடையாது. அவருக்கு என்ன செலவு இருக்குது? அவர் பாட்டுக்கு தெருவில் பாடிக்கிட்டே போகிறார். காவி துணியை போட்டுக்கிட்டால் போதும், ஒரு ஜால்ரா மீறி போனால் ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு போனால் போதும். அதனால் இந்த நாடகத்தை போடலாம். அதே சமயத்தில் மக்களுக்கு இந்த சைத்தன்யர் மேலே ஒரு ஈடுபாடு நிறைய இருக்குது. அதனால் சைத்தன்யர் நாடகம்னா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. இப்படி அந்த கிரீஷை பற்றி எழுதியிருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் நல்ல ஒரு அறிவாளி, அதே சமயத்தில் ரொம்ப யதார்த்தமான மனிதர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. யதார்த்தமான மனிதர்னா சூழ்நிலைக்கு தகுந்தபடி செயல்படுகிறவர். இப்போ செலவுக்கு காசு இல்லைன்னா அதுக்காக நாடகத்தை மூடிடலாமான்னு யோசனை பண்ணாமல் இருக்கிற காசை வைத்துக்கொண்டு எப்படி நடத்த முடியும்னு யோசனை பண்ணி இந்த சைத்தன்யர் நாடகத்தை போடுறதுன்னு முடிவு பண்ணினார். அது அவருடைய வாழ்க்கையிலையும் மற்ற பல பேருடைய வாழ்க்கையிலையும் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதெல்லாம் அவர் நினைத்து பார்க்கல. ஒரு சாதாரண நாடகத்தை போடலான்னு போட்டார், அவ்வளோதான். அப்புறம் அதுக்காக அதெல்லாம் நல்ல திறமையான எழுத்தாளர் என்று சொன்னோமல்லவா, சைத்தன்யர் வரலாற்றெல்லாம் படித்து பார்த்தார். படிக்க 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 அவர் அறியாமலே அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்து விட்டது அவருக்கு. அது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நடிகர்கள் பெரும்பாலும் அந்த காலத்தில் பெண் நடிகைகளை வைத்துக்கொண்டு ஆண் வேஷங்களுக்கெல்லாம் போடுவாங்க. இந்த சைத்தன்யராக நடிக்கிறதுக்கு ஒரு பெண் நடிகையை தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். வினோதினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகை தான் சைத்தன்யராக நடிப்பதற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தாள். இதெல்லாம் பயிற்சி நடந்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு சமயம் ஒரு பின்னால் செட்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்களவா, சின்னதாக ஏதாவது போடணும். பெரிய அரண்மனை மாதிரி போடாவிட்டாலும் ஒரு சின்ன ஒரு தெருவில் போகிற மாதிரி அந்த தெரு மாதிரி ஒரு அரங்கு மாதிரி காட்டணும் அல்லவா. இதுக்காக ஒரு ஓவியரை ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு படம் போடக்கூடிய ஆளை அந்த மாதிரி சின்ன ஒரு திரை மாதிரி அமைத்து ஒரு வீட்டில் நின்று பேசுகிற மாதிரியோ அல்லது தெருவில் போய் கொண்டே பாடுகிற மாதிரியோ இது மாதிரி அதுக்கு ஒரே 1-2 காட்சி இருந்தால் போதும். அதுவும் எளிமையான முறையில் அதிக செலவு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தார். அந்த மனிதர், அந்த ஓவிய கலைஞர் இருக்கிறார் அல்லவா, அவர் ஒரு தீவிரமான வைஷ்ணவர். அவருக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னா இந்த கௌராங்கர் தான். சைத்தன்யர் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவரை கடவுளாகவே வழிபட்டு கொண்டிருந்தார். அந்த ஒவ்வொரு நாளும் இப்படிலாம் இருக்கணும்னு இவர் சொல்லி அதை வரைந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஓவியர். பக்கத்தில் உட்காந்துட்டு இவர் இதை அப்படி போடு, அதை அப்படி போடுன்னு சொல்லுவார். 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி கொண்டு இருக்கிற போது கொஞ்சம் நாளாக நல்ல பழக்கமாகி போச்சு. அந்த ஓவிய கலைஞருடைய குடும்ப கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். அவர் குடும்பத்தில் படுகிற கஷ்டம், தன்னுடைய பக்தி, அந்த கௌராங்கருடைய அருள் தன்னை எப்படி காப்பாற்றி கொண்டு வருகிறது என்பதெல்லாம் இவரிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டு இருப்பார். இவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். சரி, எப்படியோ நமக்கு வேலை ஆனால் சரி, அவ்வளோதான். இவர் பெரிய பக்தியெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ சரி, அவன் வேலை செய்கிறான், அவன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்ம கூட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்து கொடுத்துருவான், சிரத்தையோடு செய்வான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் நாளாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் மேலே இவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து, என்னதான் இருந்தாலும் இவன் சொல்லுவது ஒருவேளை அவன் மனத்தினுடைய கற்பனை என்று வைத்து கொண்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு ஒரு கடவுளின் இடத்துல ஒருத்தன் வைத்திருக்கிறான் என்றால் அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைதான் என்று மனத்தில் நினைத்து கொண்டிருந்தார். இப்படியா ஒரு விதமாக நாடகம் ஏற்பாடு ஆகிட்டது. நாடகம் போட்டாச்சு. ரொம்ப இவருடைய எழுத்தாற்றல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த நாடகத்தை பார்ப்பவர்களெல்லாம் அப்படியே பிரமித்து போய்விட்டார்கள். அதில் அந்த வினோதினி என்கிற நடிகை இருக்கிறாளே, அவள் அந்த காலத்தில் எல்லாம் நடிகைகள் என்று சொன்னாலே சமுதாயத்தில் ஒரு அவ்வளோ மரியாதைக்கு உரியவர்களாக கருதப்படாத காலம். அவங்களுமே அவங்களை பற்றி பெருமையாக நினச்சிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் நினைக்கிறது இருக்கட்டும், அந்த நடிகைகளே கூட தங்களை பற்றி
தாழ்வாகத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இந்த வினோதினிக்கு என்ன எண்ணம் வந்தது என்று சொன்னால், இந்த சைத்தன்யர் எப்பேற்பட்ட மகான், கடவுளினுடைய அவதாரம் அல்லவா, அந்த வேஷத்தில் நம்ம போய் நடிக்க சொல்கிறாங்களே, நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு முதல்ல ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் அவர் சொல்லுகிறது கேட்டு தான் ஆகணும். அப்போ அவருக்கு தெரிந்த சில பேர் சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வழிபடுகிற தேவியினிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கொள், எனக்கான ஆற்றலை கொடு, இந்த பாத்திரத்தை நன்றாக நடிக்கக்கூடிய தன்மையை கொடு என்று பிரார்த்தனை பண்ண தேவி உனக்கு அருள் புரிவாள்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவளும் செய்து கொண்டே இருந்தாள். அந்த நாடக அரங்கேற்றத்துக்கு முந்தின நாள் உட்கார்ந்து தேவியினுடைய நாமத்தை எழுதிக்கிட்டே இருந்தாள். அப்புறம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அந்த மேடையில் போய் நின்ற உடனே நாம் வினோதினி சைத்தன்யராக நடிக்கப் போகிறோம் என்ற எண்ணமே போய்விட்டது. அவளை சைத்தன்யராகவே மாறிவிட்டாள். எல்லாம் அப்படியே உண்மையிலே பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான், அந்த சைத்தன்யரையே பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒரே நாளில் ரொம்ப பிரபலமாகிவிட்டது. அப்புறம் நாளுக்கு நாள் நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய பெருமை எங்கே பார்த்தாலும் பரவிவிட்டது. பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தாங்க, பார்த்தவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், இந்த இவர் நடத்துகிற அந்த நாடகத்தில் சைத்தன்யர் உண்மையிலேயே வந்துட்ட மாதிரி இருக்குது என்று எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள். எந்த அளவிற்கு அது மக்களிடையே பரவிவிட்டது என்று சொன்னால், உண்மையான துறவிகள் கூட வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்திலலாம் அந்த ஆன்மீகவாதிகள் என்று சொன்னாலே இந்த நாடகத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. நாடகம் பார்க்கிறதுங்கிறதே ஒரு பாவச் செயல் அப்படின்னு நினச்சவங்கள்லாம் உண்டு. சாதாரண அப்படி இருக்கிற போது மகான்களாக கருதப்பட்ட சில பேர் கூட இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு அந்த தியேட்டருக்கு வந்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லை, பார்த்துட்டு உண்மையிலேயே சைத்தன்யரை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு போனாங்க. இது யார் இந்த பேர்பட்ட நாடகத்தை எழுதினாங்க, இது சாதாரண மனிதராலெல்லாம் எழுதியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இந்த எழுதினவர் ஒரு பெரிய மகானாக தான் இருக்கணும், அவர் ஒரு பெரிய வைஷ்ணவ சாதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே ஆமாம் அவர் சாதுவாக தான் இருப்பார் அப்படின்னு ஊர் பூரா அந்த செய்தி பரவிவிட்டது. அதனால் இந்த நாடகத்தை எழுதியவரே ஒரு பெரிய சாது அப்படின்னு ஊர் பூராவும் பரவி, அந்த சாதுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான சாதுக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அந்த எழுதின சாது எங்கே இருக்கிறாரு, இந்த அங்கே உட்காந்துருக்கு அவர் தான். அவர் போய் காலத்தொட்டு வணங்க ஆரம்பித்தாங்க சாதுக்கள், உண்மையான சாது. இந்த கிரீஷ்ட நிறைய கெட்ட பழக்கம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இல்லாத பெருமையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பொய் பேச மாட்டார், உண்மையை தான் எப்போதும் பின்பற்றுவார். தமக்கு இல்லாத தகுதியை மற்றவர்கள் சொல்லுகிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னடா இது, நான் சும்மா உட்காந்துட்டு எழுதுனது தான், நானா சாது, இவங்கெல்லாம் அப்படி வந்து வணங்குறாங்க அப்படின்னு அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்லி பார்த்தாலும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஒருத்தர் பிரஜேந்திரநாத்னு ஒருத்தர் ஒரு பெரிய குரு, வைஷ்ணவ குருவாக இருந்தார். அவருக்கு ஒரு அழைப்பு அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா இந்த நாடகத்தை பலரும் பார்த்தா மக்களிடத்தில் பரவும் என்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு அழைப்பிதழ் போயிருந்தது. அவரால் வர முடியவில்லை என்று சொல்லி அவருடைய மகன் மதுராநாத்னு ஒருத்தர், நீ போய் பார்த்துட்டு வாடா அந்த நாடகத்தை, சைத்தன்யர் நாடகம் போடுறாங்களாம், அது எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுன்னார். அந்த மதுராநாத் வந்து பார்த்துட்டு அவரும் அப்படி தான், இது யாரோ ஒரு பெரிய சாது தான் இப்படிலாம் எழுதியிருக்க முடியும், அவரை நான் பார்க்கணுன்னு சொல்லி கிரீஷர்கிட்ட வந்து வணங்க வந்தார். நான் சாதுலாம் இல்லை பாப்போ அப்படின்னு சொன்ன அவர் புரிந்து கொண்டு அப்புறம் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். நீ சாதுவோ இல்லையோ அது எப்படியோ போட்டோம், ஆனால் இத்தனை அற்புதமாக ஒரு பக்தி நாடகத்தை நீ அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாய், இதை பார்ப்பவர்களெல்லாம் அப்படியே தங்களை மறந்து கண்களில் நீர்மல்க கைகுவித்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் மேடையில் இருப்பவர்கள் வெறும் நடிகர்கள் அல்ல, அவர் சாட்சாத் சைத்தன்யரையே தான் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீ உண்டாக்கினதன் மூலமாக பக்தி நெறியை நீ பரப்புவதற்கு பெரும் பணி ஆற்றியிருக்கிறாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். உன்னுடைய பணி மேலும் மேலும் சிறந்தோங்க வேண்டும் என்று உனக்கு நான் ஆசி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அதற்கு பிறகு இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பித்தார்கள். இவரால் தாங்கவே முடியவில்லை. என்னடா இது இப்படி தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குதா, என்ன பண்ணுது, இதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்று யோசனை பண்ணி ஒரு வழி கண்டுபிடித்தார். ஒரு நாள் நாடகம் முடிந்து ஓய்வுக்கு போயிட்டார். நாடகம் முடியுதுன்னா 12 மணி 1 மணி ஆயிரம் நடுராத்திரிக்கு மேலே. அப்புறம் அவருடைய அறையில் போய் படுக்க ஆரம்பித்தார். படுத்த உடனே தூக்கம் வராது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாடகம் நடந்திருக்குது, சுறுசுறுப்பாக எல்லாம் முடிந்து வந்து படுத்த உடனே தூக்கம் வருதா, வரமாட்டேங்குது. அப்போ தூங்குவதற்கு கொஞ்சம் ஒரு பானம் தேவைப்படுகிறது. அது நல்லா போட்டுக்கிட்டு படுத்தார்.
அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சத்தம் கேட்டு ஒரே இறைச்சலாக இருந்து என்ன சத்தம்னு பார்த்தா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவர் படுத்திருக்கிற அறைக்கு முன்னால். என்னப்பா நாடகம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் போகாமல் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் உங்களை பார்க்குறதுக்கு தாங்க உட்காந்துருக்குறாங்க. என்ன பார்க்குறதுக்கு எதுக்கடா உட்காந்துருக்குறாங்க, அது நீங்கள் அவங்ககிட்டே போய் கேளுங்க. எல்லாம் வந்தாங்க. வந்தால் வந்து காலை தொட்டு கும்பிட்றதுக்கு வராங்க. தெரிஞ்சு போச்சு இதை நாம் சொல்லிலாம் ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருடைய பணியாள் ஒருத்தன் இருந்தாங்க. ஏ ஈஷான் அப்படின்னு கூப்பிட்டா, அவனுக்கு பேர் ஈஷான், வாடா அப்படின்னு. அந்த பாட்டிலையும் கிளாஸையும் எடுத்துகிட்டு வாங்க. அவன் முதலாளி சொன்னால் செய்கிற வேண்டிதானே. படப்படன்னு போய் ஒரு நல்ல பெரிய பாட்டிலை கொண்டாந்து வச்சான், ஒரு கிளாஸையும் கொண்டாந்து வச்சான். இவர் எல்லாத்தையும் அப்படி ஒரு பார்வை பார்த்தார். எல்லாரும் பார்க்குறாங்களான்னு தெரியணுமல்லவா, ஒரு 1-2 பேர் பார்க்காம விட்டுட்டா தப்பாயிருமே, அதனால் எல்லாரையும் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. அப்புறம் பாட்டில் எடுத்தார், கிளாஸில் ஊற்றினார், அப்படியே ஆனந்தமாக குடித்தார். இனிமேலாவது இவங்க நம்ம விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு. அவங்களாம் பார்த்துட்டு எல்லாம் நாடகம் நடித்து முடிச்சு ரொம்ப களைச்சி உடம்பு கெட்டு போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி, ஐயா நீங்கள் என்ன உடம்பு சரியில்லையா, மருந்து சாப்பிட்றீங்களாண்ணா? மருந்து இல்லை, ஒன்றும் இல்லைடா, ஒயின் சாப்பிட்றேன். ஒயின் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டா நான் யாருங்கிறது, போங்க எல்லாம் அப்படின்னாரு. இப்படியே போயிட்டாங்கலாம். இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் இப்படிலாம் சொல்லிவிட்டாலும் கூட அவர் மனசுக்குள்ளே 2 காரணம். ஒன்று இந்த நாடகத்தை எழுதும்போது ஏற்பட்ட மனப்பதிவு, இன்னொன்று அந்த இதெல்லாம் தயார் பண்ணான் அல்லவா அரங்கம், அந்த ஓவிய கலைஞர் அந்த அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் வேலை செய்யும்போது ஒரு நாள் அவன் என்ன சொன்னான், ஒரு கதையை சொன்னான். கதைன்னா நடந்த கதையை சொன்னான். நான் தினந்தோறும் சாப்பிடுகிறதுக்கு முன்னால் என்னுடைய இஷ்ட தெய்வமாகி அந்த கௌராங்கருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருடைய பிரசாதத்தை தான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவரே அந்த நான் வைத்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை அறிந்து கொண்டேன். எப்படிடா அறிஞ்சுக்கிட்ட? எனக்கு தோன்றியது பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. அப்புறம் சரி இப்போ அவருக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு, இனிமேல் நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த சப்பாத்தியை எடுத்து பார்த்தா அதில் அவர் கடித்து சாப்பிட்ட அடையாளம் இருந்தது. என் முன்னால் வந்து அவரே உட்கார்ந்து என்னுடைய நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்கு அந்த சப்பாத்தியில் அவர் கடித்ததற்கான அடையாளத்தை பார்த்தேன். முழுசாக தான் நம்ம சாதாரணமாக நைவேத்தியம் படைக்கிறோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஒரு சாமிக்கு படைக்கிறது நம்ம எப்படி படைச்சோமோ அப்படியே தானே இருக்குது. நாம நினச்சிக்கிறோம் சாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதில் ஏதாவது வித்தியாசம் ஒன்றும் வருவதில்லை. அதை அவர் எடுத்து சாப்பிட்டதற்கான அடையாளத்தை நம்மளால் பார்க்க முடிகிறதில்லை. அது ஒரு நம்பிக்கை. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அந்த பக்தியை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் சாதாரண நிலையில் இருந்து பார்க்கிற போது நமக்கு எந்த விதமான சான்றும் கிடைப்பதில்லை. குருதேவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பையனை சொல்லிட்டு போனார். அவங்க அப்பா தினசரி பூஜை பண்ணுவாராம். பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு போவார். ஒரு சமயம் அவர் எங்கேயோ வெளியூர் போக வேண்டி வந்துடுச்சு. வெளியூர் போனால் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும். அந்த பூஜையை நிறுத்தக்கூடாதேன்னு யோசனை பண்ணார். அவன் இந்த பையன் கூட இருந்து பார்த்துருக்கிறான். அவனுக்கு கூட மாட எடுத்து கொடுப்பான். அந்த பூ எடுத்துட்டு வா, அது அங்கே வை, இதை இந்த சந்தனத்தை உரை, இப்படிலாம் சொல்லி அந்த பையனுக்கு பூஜையை பற்றி ஒரு அறிவு வந்து விட்டது. இவரளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது இருக்கிறது. அதனால் ஒரு ஊருக்கு போகும்போது கேட்டாராம் பையன்கிட்ட, டேய் நான் ஊருக்கு போகிறேன்டா, வர்றதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும், நம்ம தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமல்லவா, அதை நிறுத்தக்கூடாது. அதனால் நான் ஊரில் இருந்து வர்ற வரைக்கும் எனக்கு பதில் நீ பூஜை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். பண்ணுறேன். அவனுக்கு ஒரு உற்சாகம், நமக்கு பெரிய ஒரு பொறுப்பு வந்துடுச்சு, ஒரு நாள் அப்பா கூட இருந்து அதை இதையும் பண்ணிக்கிட்டு இப்போ நாமே பண்ண போகிறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆனந்தம். நான் பண்ணுறப்பா அப்படின்ட்டான். சரின்னு அவர் ஊருக்கு போயிட்டார். அடுத்த நாள் பூஜைக்கு ஆரம்பம். அப்பா என்ன செய்வாரோ அதை பூரா அதே மாதிரி செய்தான். அப்புறம் நைவேத்தியத்தை கொண்டாந்து வச்சான். அதுக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை அவர் சொல்லுவார், அதையும் அவன் சொல்லிட்டான். அங்கே தான் கடவுள் விளையாடினார். எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து ஒரு தியானம் பண்ணிவிட்டு அதை பிரசாதம்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டிதானே. போகலை. பார்த்தா தியானமெல்லாம் பண்ணிவிட்டு மந்திரம் பார்த்தா அந்த வச்சது வச்சபடியே இருக்குது. என்ன இது, இவன் இதுக்கு அப்பா பூஜை பண்ணும்போது இதை கவனிக்கல. அவன்
அவன் என்ன மந்திரம்லாம் சொன்னார், வச்சார், பூஜை முடிஞ்சது போடா அப்படின்னு அவர் எடுத்து கொடுப்பாரு. அப்போ சாமி கொஞ்சம் சாப்பிட்ருப்பார் போல இருக்குது, மீதியை நம்ம கொடுக்குறாருன்னு இவன் நினச்சிக்கிட்டான். உண்மை என்னங்கிறது தெரியல, வச்சதை அப்படியே தான் நம்ம தூக்கிட்டு போயிருக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியாததுனால இப்போது சாமி சாப்பிட்ருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா அவன் வைத்தபடியே இருக்குது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அடையாளமே இல்லை. ஏன் சாமி இதை எடுக்காமல் இருக்கிறாரு, ஏன் சாப்பிடாமல் இருக்காரு? சாமி சாப்பிடு, சாமி சாப்பிட மாட்டேங்கிறார். என்னது, அப்பா வச்சா சாப்பிடுவார், நாம் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்போது நம்ம சின்ன பையங்கன்னு ஏமாத்துறாரு. அப்பா வச்சா மட்டும் சாப்பிடுவார், நம்ம சின்ன பையங்கிறதுனால தானே இவர் ஏமாத்துறாரு, விடக்கூடாது. இப்போ சாப்பிட போறியா இல்லையான்னு அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆன வரைக்கும் கெஞ்சினான், கூத்தாடினான், தாங்க முடியாத நிலை வருகிற போது இனி நீ சாப்பிடவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்னு தலையை போய் மோதிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டான். நீ சாப்பிட்றியா இல்லையா, சாப்பிட்றியா சாப்பிட்றியா இல்லையா? அதுக்கு மேலே கடவுள் என்ன செய்வார்? வேறு வழியே கிடையாது. அந்த சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அப்புறம் பூராவையும் சாப்பிட்டார். அப்புறம் இவன் வெறுந்தட்டை தூக்கிட்டு போனான். அம்மா அங்கே தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசாதம் வந்தால் தான் நாங்கள் அடுத்த ஆள் சாப்பிட்றதுக்கு. எங்கடா கொண்டா பிரசாதத்தை சாப்பிட்லான்னு. பிரசாதமா? அது என்ன? அதான் சாமிக்கு வச்சிடலாம், அதுதான் அதான் சாமி சாப்பிட்டாரு, அப்புறம் எங்கேருந்து வரும்னு. சாமியாவது சாப்பிட்றதாவது. என்னடா இது அம்மா இப்படி சொல்கிறா? அவனுக்கு ஒன்றும் புரியல. சாமி சாப்பிட்டாருமா, வந்து பார்த்தா அவங்க தட்டு வெறுந்தட்டு தான் இருக்குது, அந்த வச்ச அடையாளம்லாம் இருக்குது. அப்போ உண்மையிலே சாமி சாப்பிட்டாருங்க தெரிஞ்சு போச்சு. இது குருதேவர் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை, அந்த பரிபூர்ண நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். கடவுள் நம்முடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். இங்கே அந்த ஓவிய கலைஞனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நாம் வைக்கிற அந்த நைவேத்தியத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற நம்பிக்கை இருந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார். இது நேரில் வந்து சாப்பிடாவிட்டால் கூட அந்த கடித்ததற்கான அடையாளம் இருந்தது. அதை இவரிடத்தில் சொன்னான். கிரீஷின் இடத்துல இப்படிலாம் நடந்ததுன்னு சொன்ன உடனே அவருக்கு அப்போது தெரிஞ்சு போச்சு, இது உண்மைதான். நம்பிக்கை என்பது இருந்தால், அந்த சைத்தன்யம் இருந்தால், அதைத்தானே சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் போதும், கடவுள் எல்லாவற்றையும் செய்வார். அதுதானே அதில் சொல்லப்படுகிற கருத்து. அது இவனுடைய வாழ்க்கையில் அனுபவமாக ஆகியிருக்கிறது என்பது தெரிந்தவுடனே, நாமும் இவ்வளவு காலமாக இருந்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை நாடகம் எழுதியிருக்கிறோம், எத்தனை பக்தி கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், எல்லாம் வெறும் வாசா கைங்கரியம் நாடகத்தில் சொல்லியிருக்கிறோமே தவிர நம்முடைய மனசில் ஏதாவது வந்திருக்கிறதா? எதுவுமே இல்லையே. என்ன பயன்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் என்ற எண்ணம் மனத்தில் இருந்தது. தம்மை உண்மையான சாது என்று நினைத்து கொண்டு பல பேர் வந்தபோது தாம் அப்படியெல்லாம் கிடையாது, தவறான பழக்க வழக்கங்களை உடைய ஒரு சாதாரண நடிகன்தான் என்பதை காட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்களையெல்லாம் துரத்திவிட்ட அந்த மனிதன் மனசுக்குள்ளே உண்மையிலேயே நாம் ஒரு பக்தனாக ஆக வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார். எனக்கு உண்மையான பக்தியை கொடு, என்னை உண்மையான பக்தனாக ஆக்கி அருள்வாய் என்று விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த பிரார்த்தனை தான் அந்த சைத்தன்யருடைய மறு அவதாரமாகிய ஸ்ரீராமகிருஷ்ணரை அவர் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தியது. இவர் அவரை தேடிட்டு போல, அவர் பார்த்துட்டு இந்த ஊர் பூரா அந்த சைத்தன்யர் நாடகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்களே, அதை போய் பார்க்கணுமேன்னு வந்தார். பார்த்த உடனே அப்புறம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த வினோதினி குறிப்பாக, அவளுக்கு இவர் பார்த்த உடனே அப்படியே சைத்தன்யரே பார்த்த மாதிரி உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. நீ ஆன்மீக விழிப்புணர்வு அடைவாயாக என்று அவளுக்கு ஆசி கூறினார். அதே மாதிரி அவள் பிற்காலத்தில் அந்த நடிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் விட்டு தள்ளிவிட்டு பெரிய ஆன்மீகவாதியாக மாறிவிட்டாள். இந்த கிரீஷ் என்பவர் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கே ஆட்பட்டு விட்டார். முதல்ல வந்துட்டு போய்கொண்டு இருந்தார். கொஞ்ச நாளாக அவர் அடிமனசில் இருந்த அந்த ஏக்கம், அதை தீர்த்து வைப்பதற்கு இவர் தான் ஒரு சரியான மனிதர் என்று தீர்மானம் பண்ணி தான் அவரிடத்தில் கேட்டார். என்னை நீங்கள் சீரமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் எவ்வளவு மோசமான ஆள் என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லிட்டார். ஆனால் என்னை போன்ற ஒரு மனிதனை கூட உங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்றால் ஏதாவது செய்யுங்கள்னு கேட்டார். என்னையாள வல்லையோ அப்படின்னு தாய்மானவர் பாடினார் அல்லவா, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது,
எல்லா விதமான தவறுகளும் நான் செய்து கொண்டிருப்பேன், ஆனால் என்னை நீ ஆழ்ந்த அருள் புரிய உன்னால் முடியுமா அப்படின்னு தேவியினிடத்தில் தாய்மானவர் கேட்டார். எனையாள வல்லையோ வளமருவு தேவை அரசேன்னு அவளிடத்தில் பாருங்கள். அதை போல் இவர் கேட்டார், என்னை உங்களால் ஆட்கொள்ள முடியுமா, என்னை உங்களால் சீரமைக்க முடியுமா, என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்ற முடியுமான்னு கேட்டார். அவர் ஏதேதோ சில வழிகள்லாம் சொன்னார். இந்த கதையெல்லாம் நம்மளால் ஆகாது, நீ உட்காந்து கண்ணை மூடிக்கிடு, இப்படி தாமம் பண்ணு ஜாமம் பண்ணு, ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் என்னை ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்ன பிறகு தான் அவர் சரி உன்னுடைய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுனார். இது நல்லா தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பொறுப்பை இன்னொரு கையில் ஒப்படைச்சிடலாம். இப்போ நான் ஒரு தவறு பண்ணேன்னா நான் தான் பண்ணேன்னா தானே எனக்கு பிரச்சனை. தவறு நான் பண்ணுவேன், பொறுப்பு இன்னொருத்தனுக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு இது அப்படின்னு அந்த கிரீஷ் நினச்சிக்கிட்டார். சரி சரி அப்படியே பண்ணிடலான்ட்டார். ஆனால் நடந்தது என்னன்னா, அதுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் அவரால் இயல்பாக பண்ண முடியல. ஒரு சாதாரண விஷயத்தை பண்ணுவதாக இருந்தால் கூட அதை அவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பொறுப்பை அவரிடத்துல அல்லவா விட்டுருக்கிறோம். ஒரு சமயம் பேச்சுவாக்கில் ஏதோ ஒன்று சொன்னார், நான் இந்த இந்த இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் அந்த இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறேன்னு எப்படிடா சொல்கிறேன், நீ தான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டே இல்லவா, இறைவனுடைய சித்தம் இருக்குமானால் நான் போவேன்னு சொல்லு, நீயா ஒன்றும் போயிட முடியாதுன்ட்டார். அதுக்கு பிறகு தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுனா என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் அவர் வந்து தலையை காட்டுறாரு. ஏதாவது எடுத்து குடிக்கலாமான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே முற்றிலுமாக மாறி அமைந்து விட்டார். அந்த சைத்தன்யர் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் வடிவத்தில் வந்து அவரை தடுத்தாட்கொண்டார். இப்படி இந்த இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அவருடைய அந்த அவதாரத்தினுடைய பணி நடந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதற்கு இப்படி பல சான்றுகள். அதற்கு பிறகுதான் இன்னும் பல பேர் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்பவர் சைத்தன்யருடைய அவதாரம் என்பதை புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள், மற்றவர்களுக்கும் எடுத்து சொன்னார்கள். அவருடைய அவதாரம் என்பதில் முக்கியமாக 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒப்புமை என்னவென்றால், அவரும் இதே தான் சொன்னார், உண்மையான நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் இருந்தால் போதும், நல்ல ஆனந்தமாக இறைவனுடைய நாமத்தை பாடுங்கள் போதும், பெரிய கடினமான சாதனைகள் செய்தால்தான் இறைவனுடைய அருளை அடைய முடியும் என்பது கிடையாது. மனசில் நம்பிக்கை வேணும், பக்தி வேணும், இது இருந்தால் போதும். இதுதான் அவரும் சொன்னார், இவரும் சொன்னார். அதன் மூலமாக ஆன்மீகத்தை எளிமையாக்கி கொடுத்தவர். அந்த காலத்தில் ஆன்மீகத்தை எளிமையாக்கியவர் சைத்தன்யர், இந்த காலத்தில் ஆன்மீகத்தை எளிமையாக்கியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்படி 2 பேருக்கு இடையில் பல ஒப்புமைகளை நாம் சொல்லி கொண்டு வரலாம். இன்னும் ஒரு வகையில் பார்க்கிற போது அந்த அவதாரத்தில் இருந்த ஒரு சின்ன திருத்தம் செய்ய வேண்டி வந்தது. அதையும் இவர் செய்தார். என்ன செய்தார் என்றால், ஒரு சில சீடர்கள் முன்னால் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிற போது சைத்தன்ய சித்தாந்தம் என்பது என்ன என்பதை பற்றி ஒரு உரையாடல் வந்தது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், நாமருச்சி, பாகவத சேவை, ஜீவ தயை, இந்த 3 தான் சைத்தன்யர் சொல்லியிருக்கக்கூடிய வைஷ்ணவ கோட்பாடு என்று சொன்ன உடனே முதல்ல அப்படியே கேட்டுட்டு பரவசமானது போல் இருந்தார். அப்புறம் சொன்னார், என்னது ஜீவ தயையா? தயையெல்லாம் கிடையாது. தயை யார் புரிய முடியும்? உண்மையான மூன்றும் அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நாம ருச்சி சரிதான். கடவுளினுடைய நாமத்தை சொல்லுவது, அதன் மூலம் அதிலேயே ஆனந்தமாக ஈடுபடுவது, கைதட்டி பாடுவது, அதன் மூலமாக இறை அருளை பெற வேண்டும், அது சரி. 2வது பாகவத சேவை, அதாவது இறை அடியார்களுக்கு சேவை செய்வது, அதுவும் சரிதான். 3வது அந்த ஜீவ தயை என்று இருக்கிறதல்லவா, அது கிடையாது. தயை புரியக்கூடிய தகுதி இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. மனிதர்களாகிய நாமெல்லாம் ஜீவ சேவை தான் செய்ய முடியும். பாகவதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் நாம் சேவை தான் செய்ய வேண்டும். அதனால் ஜீவ தயை அல்ல, ஜீவ சேவை என்று திருத்தினார். அந்த சைத்தன்யர் கோட்பாட்டில் உள்ள ஒரு அம்சத்தை இப்போது ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்தபோது அதை திருத்தி சேவை செய்யுங்கள், கடவுளினுடைய நாமத்தை பாடுங்கள், கடவுளினுடைய அடியார்களுக்கு சேவை செய்யுங்கள், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சேவை செய்யுங்கள், அதன் மூலமாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த காலத்து சைத்தன்யராகிய ஸ்ரீராமகிருஷ்ணர் எடுத்து சொன்னார். ஆக அந்த சைத்தன்யரின் வழியிலும் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணரின் வழியிலும் கடவுளின் நாமத்தை பாடி
கடவுளினுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோன், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோன், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோன், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோன், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தன் தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.